பெரும்பாலான காவல் அலுவலர்களுக்கு பொறுமையே இல்லை, தேவையில்லாம வார்த்தையை விட்டுறாங்க. பொதுமக்களுடைய எஜமானர்கள் போல் காவல்துறை நடந்து கொள்கிறார்கள் என்ற புகார் நிறைய வந்துகிட்டு இருக்கு. இப்போ அதே மாதிரி ஒரு அழுக்கு சட்டை போட்டு கிழிஞ்ச வேஷ்டி கட்டி போலீஸ் ஸ்டேஷன் வந்தாங்கன்னா அதுக்கு வேற ட்ரீட்மெண்ட். நல்ல கோட் சூட்டு போட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்தாங்கன்னா வேற ட்ரீட்மெண்ட். சைக்கிளில் அல்லது நடந்து வந்து காவல்துறையில் வந்து புகார் கொடுக்க வந்தாங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட். ஒரு பென்ஸ் காரில் வந்தால் அது ஒரு ட்ரீட்மெண்ட். ஒரு அரசியல்வாதியாக வந்தால் ஒரு ட்ரீட்மெண்ட். அல்லது மேல் அலுவலர்களுடைய அதிகாரிகளுடைய சிபாரிசின் பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட். அப்போ காவல் அலுவலர்கள் இந்த அரசியல்வாதிகள் அல்லது மேலர்களுடைய சிபாரிசு அல்லது பென்ஸ் காரில் வந்தால் மட்டும்தான் அவங்ககிட்ட அன்பாக பேசி மரியாதையை பேசி உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்களா? அப்போ சாதாரண ஒரு குடிமகன், ஒரு சாதாரண ஒரு ஏழை, அவனுக்கு யாருமே துணை இல்லை, மேலதிகாரி சிபாரிசு இல்லை, பணம் இல்லை அப்படின்னு சொன்னால் காவல் நிலையத்துக்கு வந்தான்னா வாங்க உட்காருங்க, என்னங்க நடந்தது, இந்தாங்க தண்ணி குடிங்க, இந்த பேப்பர் சொல்கிறேன், நான் இருக்கிறேன், உங்களை பார்த்துக்கிறேன், நான் நீங்கள் எழுதி கொடுங்க, நான் உடனே நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொல்லி பண்ணுறாங்க ஆளுகள் அப்படின்னா அது $1 மில்லியன் கொஸ்டின். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை விரைவில் வர வேண்டும். இங்கே வந்து ஏழை பணக்காரன் என்று வேறுபாடு பார்க்கக்கூடாது. நடந்து வர காரில் வர்றவன் இது அரசுவாதி சிபாரிசு அதிகாரி சிபாரிசு இல்லை பாகுபாடு பார்க்காம நீங்கள் கம்ப்ளைண்ட் வாங்கினீங்கன்னா நீங்கள் தான் மிகப்பெரிய ஆள்.